ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரைமாராக்குள்ளே ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி டைரெக்டாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், எப்படி நம்மளுடைய அப்ளிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ப்ரைமாரா P6 Oracle. ஓகே. ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா எனக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனோன்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது எல்லா பேஜஸுமே க்ளோஸில் இருக்கா அப்படிங்கிறத நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த சாஃப்ட்வேர் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் க்ரியேஷன். ஸோ எப்பயுமே நான் ஒரு ஃபைல் எனி திங் இஃப் ஐ வாண்ட் டு க்ரியேட் யூனிக்லி, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு க்ரியேட் கேலண்டர்ஸ். ஸோ அந்த கேலண்டர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஸோ அதனோட யூசேஜஸ் என்னென்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஹவர் பேசிஸில், வீக் பேசிஸில், இல்லை மந்த்லி பேசிஸில் நான் என்ன டாஸ்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறது தான் இந்த கேலண்டர் ஆப்ஷன். ஸோ கேலண்டர் அப்படிங்கிறப்போ என்டர்பிரைஸில் கேலண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணால் 3 டைப்ஸ் ஆஃப் கேலண்டர். குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கேலண்டர் அப்படின்னா பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேலண்டர். ரிசோர்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. ப்ராஜெக்ட்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் நான் இந்த கேலண்டர் டைம் செட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஐ வில் பி ரிமூவிங் த கேலண்டர் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட் கேலண்டர். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் கேலண்டர்ஸ்ன்னு பார்த்தா குளோபல், ரிசோர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட். ஸோ நம்மளுக்கு குளோபல் க்ரியேட் பண்ணுறோம், சேம் திங் ரிசோர்ஸ். க்ரியேஷன் எல்லாமே சேம் தான், எதுக்கு அண்டரில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு ஆட் சம் கேலண்டர் அப்படின்னா ஆடுங்கிற ஆப்ஷன் போயிட்டு எந்த மாதிரி உங்களுக்கு வேணும். இந்த 5ங்கிறது டேஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த 10ங்கிறது ஹவர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்தில் 5 நாள் 10 மணி நேரம் செட் பண்ணியிருக்காங்க, இங்கே 6 நாள் வேலை 24 ஹவர்ஸும் செட் பண்ணியிருக்காங்க, இங்கே 7 டேஸு 24. அப்போ எல்லா நாளுமே வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு எந்த மாதிரி கேலண்டர் வேணுமோ அதை நான் செட் பண்ணிவிட்டு இதை நான் செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு கேலண்டரை செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நேம் XYZன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் தான் நான் எடிஷன் பண்ணுறனால எப்பயுமே இதை டிஃபால்ட்டுன்னு நான் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு டைமிங்ஸ் எல்லாமே செட் பண்ண போகிறேன். ஸோ மாடிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஹவர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணுறதா கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை நான் வந்து 9.5 இல்லை 9 ஹவர்ஸ் இந்த மாதிரினா ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் தான் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ, இன்க்ரீஸ் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆரோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரைடே வந்து நான் லீவாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு லீவாக சேஞ்ச் ஆகிடும். சாட்டர்டே வந்து நான் ஒர்க்காக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இது ஒரு மெத்தட். அனதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே எனக்கு வந்து ஒரு ஒர்க்காக நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் பார்த்து நீங்கள் ஒர்க்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 8 இருக்கக்கூடிய ஃப்ரைடே வந்து நான்